வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தேர்தலில் போட்டியிட தடையா தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் விசாரணைக்கு டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டால் சட்டசபை தேர்தலில் அவரால் நேரடியாக போட்டியிட முடியாதவாறு மத்திய அரசு ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும், ஜாமீன் கிடைக்க முடியாத அளவிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடிவாரண்டை ஏற்படுத்தினால் ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமையும். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு 4 முனை போட்டி. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என்று மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சொல்லப்போனால் விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்தையே தலைகீழாக மாற்றிவிட்டார் என்று கூட சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பதை கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளது விசாரணை இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ்நாட்டிற்கு விசாரணைக்காக வரவுள்ளார்கள். டெல்லி போலீசுடன் தமிழகத்திற்கு வந்துவிட்டால் நிச்சயம் எதிர்பாராத பல திருப்பங்களும் விசாரணைக்காக ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றால் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்களும் கிடைக்கப்பெறும். இதனால் தமிழக அரசியலில் திருப்புமுனையாக அமையக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று தெரியுமா? டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து வந்தாரோ, தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாரோ, அதேபோல் ஸ்டாலின் அவர்கள் சிறையிலிருந்து வராமலேயே தோல்வியடைவார். ஏனென்றால் வெளியே வர முடியாத அளவிற்கு செந்தில் பாலாஜிக்கு எப்படி ஜாமீன் கிடைக்காமல் இருந்ததல்லவா, அதேபோல் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை ஸ்டாலினுக்கும் அதே நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு சூழலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். மேலும் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியே தழுவார் என்பதற்கான முழுமையான கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டுமா அல்லது தோல்வியடைய வேண்டுமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.